தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் நம் அனைவருமே சோதனைகளை சாதனைகளாக்க நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். சோதனை இல்லாத இன்றைக்கு வாழ்வு இல்லை. இந்த மனித வாழ்வினுடைய பயணத்திலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சோதனைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்றோம். சோதனைகள் நம்மை புடமிடுகின்றன. இந்த சோதனைகள் நம்மை வாழ்விக்கின்றன. இந்த சோதனைகள் நம்மை தூய்மைப்படுத்துகின்றன. இதுதான் இந்த தவக்காலத்துடைய ஒரு அருமையான ஒரு செய்தியாக ஆண்டவர் இயேசுவே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். 40 நாட்கள் இரவும் பகலுமாக பாலை நிலத்திலே இயேசு உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடியிருக்கார். தூய ஆவியால் ஆண்டவர் இயேசு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். சோதிப்பது சாத்தான், ஆனால் இயேசு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். இதற்கு காரணம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள், அதாவது முதல் வாசகத்திலே அருமையாக இந்த தொடக்க நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலிருந்து அருமையாக சொல்லப்படுகின்றது. 7 முதல் 9 வசனங்கள் மற்றும் 3ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 7 வசனங்கள். இன்னைக்கு முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து இந்த ஆதாம் ஏவாள் இவர்கள் எப்படி இந்த பாவத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கடவுள் இவர்களுக்கு அருமையான வாழ்வை கொடுக்கின்றார். அதே முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தில் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் ஆசைகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவனானான். கடவுளே இந்த உயிரை கொடுக்கின்றார். கடவுளே இந்த வாழ்வை கொடுக்கின்றார். அருமையான தோட்டத்தை கொடுக்கின்றார். எல்லா மரத்துடைய இந்த கனிகளும், ஆனால் இந்த தோட்டத்தினுடைய நடுவில் இருக்கிற இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் நீங்கள் உண்ண வேண்டாம். இது கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய வார்த்தை. ஆனால் இவர்கள் ஆதாம் ஏவாள் இவர்களுக்கு சோதனை. ஏவாளிடத்திலே பாம்பு வடிவத்திலே, பாம்பு என்று சொன்னாலே அதை நாம் ஒரு தீயதாக பார்க்கின்றோம். பாம்பு என்று சொன்னாலே ஒரு அலையாக, சாத்தானுடைய ஊடுருவாக இன்றைக்கு நான் பார்க்கிறோம். பாம்பு வந்தாலே, பாம்பை பற்றி கனவு கண்டாலே சில பேர் கேட்பார்கள், நேற்று இரவு நான் பாம்பை பற்றி கனவு கண்டேன், என்னுடைய தூக்கத்திலே அப்படி ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது, இது நல்லதா இது கெட்டதா? அதுவும் சிலர் இருப்பார்கள், எப்பொழுது நான் பாம்பை பார்த்து நான் சென்றேனோ அப்பொழுது அந்த நாளிலே எனக்கு விபத்து ஏற்பட்டது, என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது என்றெல்லாம். இன்றைக்கு பாம்பு என்று சொன்னாலே ஒரு சாத்தானுடைய ஒரு கொடூரமான ஒரு நிலை என்பதை எல்லோரும் மனது உள்ளத்திலே நாம் அதை அறிந்திருக்கின்றோம். ஆனால் அதே வேளையிலே ஏவாள் கடவுளுடைய வார்த்தைக்கு மறுக்கின்றாள், கீழ்ப்படுதல் அற்றவளாக இருக்கின்றாள். கடவுளை நம்பவில்லை. இந்த சாத்தான் சொல்வதா என்ன செய்கிறது? ஏவாள் நம்புகின்றாள். ஏவாள் என்ன செய்கின்றாள்? தானும் உண்டு, தன் கணவருக்கும் கொடுக்கின்றாள், ஆதாமுக்கும் கொடுக்கின்றாள். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே நான் பார்க்கிறோம், ஒரு பெண் சில வேலையிலே தவறிலே, தன் வாழ்க்கையிலே தீமையிலே உழந்தாலும் சில வேளையிலே ஆண்கள் இன்றைக்கு எச்சரிக்கின்றார்கள், இப்படி நீ செய்யாதே, பெண் புத்தி பெண் புத்தி என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் பெண்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில வேளைகளிலே ஆண்களும் தவறலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை, பெண்களும் தவறலாம். இருவருமே சமமாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் இங்கு விவிலியத்தின் அடிப்படையிலே ஏவாள் தான் கொடுக்கின்றாள். அப்போது கணவர்களாக இன்றைக்கு ரொம்ப வேகமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மிகுந்த திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். நான் குறை சொல்லவில்லை, மாறாக எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லுகிறீர்களோ அதைத்தானே செய்வாங்க, செய்துக்கிட்டே இருப்பேன். டிவி பார்க்காதானே டிவி பார்ப்பான், செல்ஃபோனை தொடாதானே அப்போ தான் அந்த செல்ஃபோனை தொடணும்னு ஆசையாக இருக்கும். படிக்கிற நேரத்தில் புத்தகத்தை எடுனா செல்ஃபோனை தான் எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு வார்த்தையும் கேட்கறது இல்லை, சொல்வழி இல்லை. நிறைய பேர் பெற்றோர்களாக, பிள்ளைகளாக, கணவராக, மனைவியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதை செய்யக்கூடாது என்று சொன்னால், எங்கே போகக்கூடாது என்று சொன்னால் அங்கே தான் போகக்கூடிய ஒரு மனநிலை. அதே தான் ஏவாளுடைய மனநிலை. ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை அவள் மீறுகின்றாள், பாவத்துக்கு ஆளாக்கப்படுகின்றாள். இதைத்தான் நான் பார்க்கிறேன் முதல் வாசகத்திலே. ஆனால் இதைத்தான் பவுலடியார் அருமையாக 2ஆம் வாசகத்தில் இன்னைக்கு அருமையாக சொல்லுகின்றார். ஒரு மனிதர் வழியாக இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது, பழைய ஏவாளாக, பழைய ஆதாமாக. ஆனால் இங்கு புதிய ஆதாமாக இயேசு வழியாக மீட்பு கிடைத்தது என்று சொல்லுகின்றார். ஒரு மனிதர் வழியாக இங்கு நமக்கு மீட்பு கிடைத்துள்ளது என்று சொல்லுகின்றார். ஆகவே ஒருவருடைய குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல, ஒரே ஒருவருடைய ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல்
ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்படையவளானார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், சின்னப்பருடைய அருமையான ஒரு ஆழமான விசுவாசம். அவருடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஒரு புறமான ஒரு வாழ்க்கை, கடவுளுடைய வார்த்தைக்கு மருந்து. அவர் தன் வாழ்நாளிலே கடவுளுக்கு புறமான வாழ்க்கையில் ஈடுபட்ட நிலை, கிறிஸ்தவனை கொண்டு வைத்த நிலை அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவருடைய மனமாற்றத்தை பெறுகின்றார். நான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்விலே கடவுள் வல்லமை நிறைந்ததை செய்கின்றார். எத்தனை நச்சுதலை நான் பார்க்கிறோம். இயேசுவுக்கு சோதனைகள் என்று, இயேசுடைய வாழ்நாள் முழுவதும் சோதனை தான். அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சோதனை, சோதனை மேல் சோதனை. போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. இன்னைக்கு சோதனை இல்லாத மனிதன் யாரும் இல்லை. சோதனை சோதனை சோதனை, எங்கும் சோதனை தான். ஆனால் ஒரு விதத்திலே நாம் அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மை புடமிடுகிறது, பொன்னை புடமிடுவது போல உன்னை புடமிடுவேன், வெள்ளியை புடமிடுவது போல உன்னை புடவேன் என்று ஆண்டோட வார்த்தை நம்ம சொல்லுகிறது. இங்கு நான் பார்க்கிறோம், இயேசு பாலை நிலத்திலே சோதிக்கப்படுகிறார். கல்லை நீ அப்பமாக மாத்து, அதான் கல்லை நீ அப்பமாக மாத்து. பசியா இருக்கிறார் இயேசு. பசி சொல்லுவாங்க, பசி வந்தா 10 பறக்குன்றாங்க. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பசி வந்தா 10 பறக்கும். அப்போ இந்த ஒரு பசியில இயேசு என்ன செய்யறாரு? சோதிக்கப்படுகிறார். கல்ல அதுக்குரிய நேச்சர், கல்ல அதுக்குரிய ஒரு இயல்பான தன்மை இருக்கு, அதை நீ மாத்து, சாப்பிடு. இயேசு என்ன சொல்றார்? இறை வார்த்தையை சொல்கிறார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று பாருங்கள். இயேசு அந்த சாத்தான் அழகைக்கு இறை வார்த்தையை சொல்லுகின்றார். உடனே விடவில்லை. 2வது சோதனை, கீழே குதி, உமது கால் கல்லில் மோதாதபடி உடைய தூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சாத்தான் மீண்டும் இறை வார்த்தையை சோதிக்கிறது. ஏன் சொல்லுகின்றார்? அகன்று போ, உன் கடவுளாய் ஆண்டவரை நீ சோதியாதே. சாத்தான் அப்பாலே போ. இயேசுவால் சொல்ல முடிகின்றது. சொல்வார்கள், நீ ஒரு பங்கு பேரவை தலைவராக இருக்கிறாய், நீ இந்த ஒரு பொறுப்புல இருக்கின்றாய், நீ ஒரு நீதிபதியாக இருக்கின்றாய், நீ இவ்வளவு ஒரு பொறுப்புல இருக்கிறாய், உன்னால் இதை செய்ய முடியாதா கேட்பார்கள். நிறைய பேர் கேட்பார்கள், உனக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது, உனக்கு இல்லாத அதிகாரமா? நீ பெரிய ஒரு தலைவர், நீ ஒரு பெரிய ஆள், நீ இதை செய், நீதான் குடும்பத்துக்கு, நீதான் மூத்தவன், நீதான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த அதிகாரத்தோடு சொல்லக்கூடிய நிலையிலே இயேசு சொல்லுகிறார், சோதியாதே என்று துணிவோடு சொல்லுகின்றார். இயேசு தன்னுடைய வாழ்வினாலே சோர்ந்து போகவில்லை, துணிவோடு இருக்கின்றார், பதில் கொடுக்கின்றார். சாத்தானுக்கு இறை வார்த்தை வழியாக நம்பிக்கையோடு வார்த்தைகளை சொல்லுகின்றார். 3வது சோதனையை பார்க்கிற பொழுது, நீ நெடுஞ்சான் கிளையாக விழுந்து என்னை நீ வணங்கு என்று அதற்கு இயேசு பதில் சொல்ல தயாராக இருக்கிறார். உன் கடவுளாய் ஆண்டவரை மட்டுமே நீ வணங்கை ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளை சொல்கிறது, 10 கட்டளை சொல்கிறது என்று மீண்டும் இயேசு சாடுகின்றார். அதனால் ஆகிய நான் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாருங்கள், இயேசுடைய அந்த வாழ்விலே எல்லாம் கடவுள் ஒருவர் தான், அவருக்கே எல்லாம். இந்த உலகத்தையே படைத்தவர், இந்த உலகத்தையே ஆண்டுள்ள அவரையே சாத்தான் என்னை வணங்கு என்று சொல்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்திலே விழக்கூடியவர்கள், நிறைய பேர் தன்னுடைய வேலை வாய்ப்புக்காக, தன்னுடைய பதவி உயர்வுக்காக சில வேளைகளை பகிர்வார்கள். என்னுடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்விட்டது ஃபாதர், என்னுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகிவிட்டது, இந்த பதவிக்காக நான் ஆசைப்பட்டேன், அவர் என்னுடைய மேனேஜர், என்னுடைய தலைவர், என்னுடைய அதிபர், அவர் சொல்வதற்கு மேலாக நான் நடக்க முடியாது, அதற்காக சாத்தானுடைய இந்த தீய சக்தியுடைய பிடியிலே நான் விழுவதா? நம்முடைய வாழ்க்கையை தொலைப்பதா? நம்முடைய வாழ்வினுடைய நேர்மையை நாம் குலைப்பதா? சிந்திப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே இயேசு கடவுளுடைய தெய்வ மகனாக இருந்து இயேசு இந்த சோதனைக்குட்படுகிறார், முழு மனிதனாக இருக்கிறார் இயேசு. இப்போ இயேசுவே இந்த சோதனையை வென்றார் என்றால், இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே இன்றைக்கு பணத்தால், பொருளால், பதவியால், பட்டத்தால் இன்றைக்கு வாழ்வில் வரக்கூடிய எல்லா நிலைகளிலும் சோதனை. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், இயேசுவை சோதித்து இந்த யூத சட்டத்தின்படி இந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன பதில் சொல்வார் பார்ப்போம். சோதனை, இயேசுக்கு சோதனை, வாழ்நாள் முழுவதுமே சோதனை. அவருடைய போதனையிலே, புதுமையிலே, அற்புதங்களிலே எல்லாம் அவர்கள் சோதிக்கின்றார்கள். இயேசு இந்த சோதனையை வென்றார், அழகையை வென்றார், சாத்தானை வென்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இறைவாக்குனருக்கு ஏகப்பட்ட சோதனைகள். யோபு ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்விலே அத்தகைய ஒரு விளிம்பின் தள்ளப்பட்ட நிலை, உறவுகள் இழந்த நிலை, தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் உடைமைகள் இழந்த நிலை,
இருந்தாலும் ஆண்டவரை பற்றி கொண்டார். அதான் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உறுதியான உள்ளத்தோடு இருந்தார். தானியேல் உறுதியான உள்ளத்தோடு இருந்தார். சிங்க குகையில் தள்ளப்பட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒவ்வொரு நாளும் 3 வேளை முழந்தால் படியிட்டு ஜெபித்திருக்கிறார். எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். சோதனைகள் வேண்டாம் ஆண்டவரே, என்னை சோதிக்கவே வேண்டாம் என்று நாம் சொல்ல வேண்டாம். சோதனை தாரும் ஆண்டவரே. இந்த தவக்காத்த முதல் ஞாயிறிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவரே, சோதனையில எனக்கு தாங்க, சோதனையில எனக்கு தாங்க, என்ன புடமிடுங்க. இதோ உங்களுடைய பிள்ளையா நான் இருப்பேன். ஜான் மரிய வியானி அருமையாக சொல்லுகின்றார். பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக இந்த சோதனையிலே நீங்கள் உழந்து உங்களையே நீங்கள் புடமிடுங்கள் என்று சொல்லுகின்றார். பாவியுடைய மனமாற்றத்திற்காக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இயேசுவால் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தூயவராக மாற அருமையான இந்த தவக்காலத்தில் 40 நாட்களுமே நாம் ஜெபிக்க மன்றாட ஆண்டவனுக்கு அருமையான இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். எப்படி நமக்கு இன்றைக்கு கடைபிடிக்க போகிறோம்? எப்படி நாம் இன்றைக்கு பல உடல் அளவில் வரக்கூடிய சோதனைகள், உள்ளத்தால் வரக்கூடிய சோதனைகள், இன்றைக்கு மனதால் வரக்கூடிய சோதனைகள், இன்றைக்கு வெளியிலிருந்து நம்முடைய குடும்ப உறவுகளால் வரக்கூடிய சோதனைகள் எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? மன வலிமையோடு இருக்க வேண்டும். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் கடவுளை துதிக்க வேண்டும். அப்பதான் கடவுள் வல்லமையால் நாம் ஆட்கொள்ளப்பட முடியும். அப்போ ஒரு ஜெப வல்லமையை இந்த வாரத்தில் ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். சோதனையிலே நாம் இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவோம். இந்த சோதனைகளை நம்மால் சாதனையாக்க முடியும். கடவுளுடைய அருளால் நிச்சயம் முடியும் என்ற அந்த நம்பிக்கை உணர்வோடு பயணிப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த தவக்காலத்து இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இதோ நாங்கள் அனைவருமே சோதனைகளை வெல்ல இதோ இடத்திலே எங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவே, உங்களுடைய இரக்கத்தை, உங்களுடைய அன்பை எங்கள் மீது தாரும். நாங்கள் அனைவரும் உடைய அன்பு பிள்ளைகளாக பாவத்திலிருந்து விடுபட, நோயிலிருந்து விடுபட, சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுபட இதோ நாங்கள் ஆர்வத்தோடு இருக்கிறப்பா. எங்களையே நீர் ஆசிரிய ஆண்டவரே, எங்களை இதோ நாங்கள் கட்டுப்பாட்டு உணர்வோடும், நாங்கள் மன உறுதியோடும், ஆற்றலோடும், இறை நம்பிக்கையோடும் இறை வார்த்தையே, உன் வாக்கே என் காலடிக்கு விளக்கு, அதுவே என் பாதைக்கு ஒளியுமாக இந்த இறை வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். இறை வார்த்தையை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு தேவையான எல்லா ஆற்றலும் இறை நம்பிக்கையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து வாழ்வு வரக்கூடிய இந்த துன்பங்களிலே, துயரங்களிலே நாங்கள் வீழ்ந்து போகாமல் எங்கள் அன்றாட வாழ்க்கை உங்களுடைய அருளே எங்களை தாங்கும் என்ற அந்த வல்லமையோடு நாங்கள் உங்களுடைய அருளை பெற ஜெபிக்க, துதிக்க, நாங்கள் தியானிக்க தேவையான எல்லா ஆசிரியரும் வழி நடத்துவதிலும் நீரே ஆயனாக, நீரே இரட்சராக, நீரே மீட்பராக இதோ எங்கள் மத்தியில் வருகிறீர் என்பதை அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டே நின்றது போல இயேசுவே அனைத்து மக்களையுமே பாவத்திலிருந்தும் நோயிலிருந்து விடுத்து உங்களுடைய மீட்பின் பாதையிலே நாங்கள் பயணிக்க உங்களுடைய கிருபையும் கொடைகளையும் வரங்களையும் எங்களுக்கு இந்த நாட்களிலே கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.